இன்னும் கல்யாணம் ஆகல நோன்றேன். சரி அதை வேணா கழட்டி வச்சு நீ படுவேன். பல இடத்துல நெகக்கீரல் பண்ணி விட்டு போயிருவேன். நான் பெரும்பாலும் பெண்களை நோத்தா கொம்பா சொல்ல மாட்டேன். நானும் ஆம்பளைல கொம்மா கொப்பா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லி பாருவேன். ஏன் நீங்க சொல்லி பாருங்களேன். நாக்கு போடு துடியா உன்னை கம்ம குட்டிலே அரைஞ்சிருவேன். எங்க உங்க கம்ம குட்டை காட்டு முடியல. எப்படி வத்தியா இதெல்லாம் மோப்ப சத்தி தான்டா. கோயிலா அடுத்த பிரேன் ஒன்று இருந்தா நீ எனக்கு கிளியாஞ்சட்டியா இருக்கணும். கிளியாஞ்சட்டின்னா என் தம்பிகளுக்கு தெரியும். நான் தாயக்கட்டையா இருப்பேன். தாயை உருட்டி விளையாடுவோமா? நான் தாயக்கட்டை நீ தான் பழகா. நாயை துவஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா குத்திக்கிட்டே இருப்பேன். அப்படியே தள்ளி போனா கூட தாயம் இருத்தாயம் 2 முத்தாயம் போட்டு குத்திக்கிட்டே இருப்பேன். அப்படியே 12 தடவிக்கிட்டே தான் இருப்பேன். தம்பி நீங்க பண்ணுங்களேன். நான் எரிச்சல கலப்பாத. இவன் வேற உயின்னு மூட்டத்தில் உள்ள சங்கு மாதிரி ஏன்டா அந்த பாரு. தம்பி இதை பாரு தம்பி புத்தி செய்யுமா. வர வர ரொம்ப கேவலமா போகுது என் நடிப்பு. பொம்பளை ஊரா நெருங்க மாட்டேன். நான் யாரை செய்யறது? கலைமணி சும்மா இருக்கியாப்பா? இல்ல பேசாம இருக்கியாப்பா? நான் நினைச்சேன் இன்னும் போற காலத்துல தம்பி நமக்கு எதுக்குடா பொம்பளை மாத்தி மாத்தி குனிஞ்சுக்கிறோம். குனிஞ்சுக்கிட்டு ஆவியம் மனிதாபியம் விளையாட முடியாண்டேன். உசிலம்பட்டில இருந்து செக்ஸா தானே கேட்கிறேன். ஆடா என்னப்பா வரக்கூடாது. இது பந்தாட்டம் தம்பி. விறுவிறுன்னு கேக்குது தம்பி. சூத்து என்ன காத்து வரக்கூடாது. என் தம்பிகளுக்காக நல்லா பாருங்க தம்பி. உங்களுக்காக அண்ணே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மூட ஏற்றி விடுறேன். கழுப்பு கழிக்கிறேன். அப்போ நீ வரலாமே பஸ் நைட்டுக்கு வரலாம். வாடா ஏண்டா கொள்ள தூரத்துக்கு வரணும்னா அறுத்தா கொடுக்க முடியும். கோயிலா ஏய் புச்சு சொல்லா ஒரு தங்கல் ஏற்பாடு பண்ணுவா. இல்லை ரூம் போட்டு தர்றேன்னுட்டேன். ஏன்னா எத்தனையோ பொம்பளை பார்த்துருக்கேன். ஒரு சில பொம்பளைலாம் எத்து பல்லு முண்டையாக இருக்கேன். ஆனால் அதையும் விட மாட்டேன். அதையும் நான் கீர்த்தி சுரேஷ் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு பேசுவேன். அப்போ என்னையும் அப்படித்தான் சொல்லுவேன். நீ அலையிடி அம்மா. அந்த ஆடி 3வது ஃப்ரீயாக இருக்கியா? முடிஞ்சா அடுத்த வருஷம் நான் சும்மா வரேன். மற்ற ஆம்பளை மாதிரி நினைக்காத. நான் ஒல்லி கிளினிக்கு மட்டும் சட்டை கிட்ட போட்டுட்டு வாங்க. சும்மா வராதீங்க. சும்மா வருவேன். அப்போத்தான் கட்டலாம்னு தூண்டி ஓடுறதுக்கு நல்லா இருக்கும். என்ன சொன்னாலும் இந்த மிருதம் கழிச்சு வச்சுக்கிட்டே இருக்காத்தா. பாடா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை கூட ஆகலை. அப்புறம் என் தொப்புள்ள சுருங்க இருந்துச்சு. அம்மா தழும்பா? கல்யாணம் ஆகலங்கிற என்ன அம்மா தழும்பா? எனக்கு ஒரு என்ன ஓல்டு மேனு வெளுத்து கூட பிடிச்சி சுண்ணத் பண்ணி விட்டுருவே தெரிஞ்சுக்க. சாக்கிறத அதை பிடிப்பேன்னு தான் அவர் இப்படி உட்காந்துருக்கார். அதை மட்டும் நீ பிடி. அவர்கிட்ட சொத்தலி நான் தல்லைன்னா என்னை சங்கு அறுத்துருது. உங்ககிட்ட இல்லை. அது பழைய வண்டிமா. என் தம்பி ஊரா என்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிருன்னு ஏற்றுவாங்க. 120 தான். தாத்தாவே எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? சடக்குன்னு பெட்ரோல் இல்லாமல் நின்றுக்குவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. திணறும். ஐயோ திணறும். சோக்கு புகையும் சைலன்சர் அடக்கிய நீ கடைசி வரைக்கும் வாயை வச்சுதான் வாழ்த்தி போல. உடனே கொளுத்து முடிய பார்த்துக்க. என்ன வாயை வச்சு பிழைக்க சொல்ற? இல்லத்தா நான் அவரை ஒண்ணுமே சொல்ல வாழ்த்தி புந்தேன்னு சொன்னேன். ஆனா ஆங்கில ஊரா ரீப்பர்லே இருக்குமே.